என்ன இது? காலேஜ்லேருந்து மெசேஜ் வந்திருக்குது. என்னது? காலேஜ் ஃபெஸ்ட்டா? உமாக்கு ஃபோன் போடுவோம். ரிங் போகுது. ஹலோ உமா. ஹலோ, சொல்லு சின்ன பொண்ணு. குரூப்பில் மெசேஜை பார்த்தியா? நான் குரூப்பில் மெசேஜை பார்த்தேன். காலேஜ் ஃபெஸ்ட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? நாம் வேணும்னா மேட்சிங்காக ட்ரெஸ் போடலாமா? சரி சின்ன பொண்ணு. டிசைனர் சாரி கட்டலாமா? ஆனா என்கிட்ட டிசைனர் சாரி இல்லை சின்ன பொண்ணு. எங்க அம்மாவோட பட்டு புடவை தான் இருக்கு. சரி, அப்போ 2 பேருமே பட்டு புடவை கட்டலாம். டபுள் ஓகே சின்ன பொண்ணு. சரி, என்ன கலரில் போடலாம்? எல்லோவா, ரெட்டா, க்ரீனா? ரெட்டுனா கல்யாண புடவை மாதிரி இருக்கும் சின்ன பொண்ணு. இப்போ எல்லாம் அதான ட்ரெண்டு. நாம எல்லோ கலரே போடலாம். சரி உமா, அப்போ மஞ்சள் கலர்லேயே கட்டலாம். நாளைக்கு ஃபெஸ்ட்டுன்னு இன்னைக்கு நைட் அனுப்புகிறாங்க பாரு மெசேஜ். சரி, இதுவும் ஒரு விதமான சர்ப்ரைஸ் தான். நாளைக்கு பஸ் ஸ்டாப்பில் பார்க்கலாம் உமா. சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். சரி, பாய். நாளைக்கு ஜாலியாக இருக்கும். ஹைர ஹைர ஹைரப்பா, ஹைர ஹைர ஹைரப்பா. யம்மா, ஓ இல்லூஷன். டேய் செல்வா, நிஜமாவே நீ லவ் பண்ணுற? கண்டினியூ. 50 kg தாஜ்மஹல் எனக்கா? ஐயோ யம்மா, ஜஸ்ட் மிஸ் செல்வா. கீழே விழுந்து தர்பூசணி மாதிரி செதற வேண்டியதான். ஏமா இப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறியே, கையை வச்சு கொடுத்தியா கொலகாரி? எங்க போயிட்டாங்க? ஒருவேளை அதுவா இருக்குமோ? என்ன இது, ஃபோனில் மெசேஜ் வருது. காலேஜில் ஃபெஸ்ட்டா? இது நல்லா இருக்கே. வர்க்கீஸுக்கு ஃபோன் போடுவோம். ஹலோ வர்க்கீஸு. சொல்லு செல்வா. குரூப்பில் மெசேஜ் பார்த்தியா? பார்த்துட்டேன் செல்வா. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போடணுமா? ஆமாம் வர்க்கீஸு, நம்ம வேஷ்டி சட்டையே போடலாம். சரி செல்வா, வேஷ்டி சட்டை கட்ட தான் போகிறோம். அந்த தொப்பியை கழட்டுவியா மாட்டியா? போ வர்க்கீஸு, எப்போ பாரு கிண்டல் அடிச்சுக்கிட்டு. சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? எப்பவும் போல் 8 மணிக்கு தான். ஃபெஸ்ட்டு 10 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகும் வர்க்கீஸ். புரிஞ்சிருச்சு வர்க்கீஸு. சரி செல்வா, நாளைக்கு நான் ஃபோன் போடுறேன். சரி வர்க்கீஸு. நாளைக்கு என்ன கலர் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு போகலாம்? விடிஞ்சு 7 மணி ஆயிட்டு. 8 மணிக்கு வேலைக்கு போகணும், 9 மணிக்கு காலேஜுக்கு போகணும். 2 பேருமே உறங்கிட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு வந்துட்டு செல்வா, ஏங்க இவன் என்ன இங்கனே உறங்கிட்டான்? செல்வா, செல்வா. மைனியா, என்ன செல்வா, மணி 7 ஆயிட்டு. 7 ஆயிட்டா? தோ எந்திரிச்சிட்ட மைனியா. எழுப்பி சட்டுன்னு குளிச்சுட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி மைனியா. நாங்கள் ஊட்டி மலை மேலே இருந்தோம். இங்கே எப்படி வந்தேன்? சரி, கனவா? சரி, ஏதோ காலையில் கனவு வந்தால் பழிக்குன்னுவாங்க. இதுவும் பழிச்சா நல்லது தான். குளிச்சிட்டியா செல்வா? இதோ குளிச்சுட்டு வார மைனியா. உறங்குறத பாருங்களேன். ஏங்க இந்த ஆள் மஃப்ளேசர் வேற போட்டுக்கிட்டு படுத்து தூங்குறானே. அந்த ஆள் இவனுக்கு காது கேட்காது. ஏங்க சிவனேசு, ஐயோ முக்காடு முடிச்சுக்கிட்டானே, பேச்ச மாத்தலாம். ஏங்க எழும்பிட்டீங்களா? போய் குளிங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எடி சொல்லுங்கங்க. என்னன்னு சொல்லி எழுப்புனா? ஐயோ, நெட்டக்காரன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பானோ? நான் என்னன்னு எழுப்பியிருப்பேங்க. ஏங்கன்னு தான் கூட்டேன். எனக்கு பேரை சொல்லி கூட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஒரு குடும்ப தலைவரை, தாலி கட்டிய மணாளனை எப்படிங்க பேர் சொல்லி கூப்பிட முடியும்? நீங்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க, அதனால இப்படி பேசுகிறீங்க.
இல்லையே, எனக்கு கேட்டுச்சே. அது எப்படிங்க சொல்லாது கேட்கும்? முதல்ல இந்த மஃப்ளேசரை கழட்டி கடாசுங்க, அப்போ தான் முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்றது கேட்கும். குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன், அடுப்பில் இட்லியும் வச்சுருக்கேன், போய் பார்த்துட்டு வரேன், தீஞ்சிட போகுது. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னையா குழப்பிட்டு போற? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த சிவனேசோடைய மறு உருவத்தை நீ பார்ப்ப. அன்னைக்கு வச்சுக்கிறேன். பெருத்த இருக்கட்டும் பரட்டாசி. அந்த உருவமாச்சு நல்லா இருக்குமாங்க? என்னது? இல்லை, உங்களுக்கு உணவுக்கு தோசை வேணுமா இல்லை இட்லி வேணுமான்னு கேட்க வந்தேன். ஏதோ ஒன்று சுடம்மா. சரி, செல்வா எந்திரிச்சிட்டானா? அவனை எழுப்பி விட்டு தாங்க வரேன். அவன் குளிச்சிட்டு இருக்கிறானா, நீங்களும் சட்டை போட்டுன்னு குளிச்சு எடுத்துட்டு வாங்க. அட அட அடடடடா, வேட்டி சட்டையில் சும்மா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறியடா. கண்ணு பட்ட போகுதையா செல்வ ராகவா, சுற்றி போட வேணும் ஐயா செல்வ ராகவா. இன்னைக்கு இந்த வேட்டி சட்டையில் போகிறோம், காலேஜ் ஃபெஸ்ட்டில் கலக்குன்னு கலக்கிறோம். சரி, வர்க்கீஸுக்கு ஃபோன் போடுவோம், ரெடி ஆயிட்டானான்னு கேட்போம். ஹலோ வர்க்கீஸு. சொல்லு செல்வா. ரெடி ஆயிட்டியா வர்க்கீஸு? நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டேன் செல்வா, சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீ சாப்பிட்டியா செல்வா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் ட்ரெஸ் சேஞ்சே பண்ணேன், இல்லைன்னா சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸில் ஏதாவது பட்டுரும்ல. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி தோட்டத்துக்கு வா, நான் வந்துடுறேன். சரி செல்வா.